வனிதா விஜயகுமாருக்கும் ராபர்ட் மாஸ்டருக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு ஒரு செய்தி சமீபத்தில் சோஷியல் மீடியால பரவி மிகப்பெரிய பேசுபொருளா மாறிச்சு. இதுக்கு காரணம் வனிதா ராபர்ட் மாஸ்டருக்கு ப்ரொபோஸ் பண்ற மாதிரியான ஒரு போட்டோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து பலருமே இப்படி பேச தொடங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே எங்களுக்கு கல்யாணம் எல்லாம் ஆக போறது இல்ல, அது எங்களோட மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தோட போஸ்டர் ப்ரொமோஷனுக்காக இப்படி பண்ணோம்னு சொல்லி சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க. இப்படி வனிதாவை சுத்தி எப்போதுமே பல சர்ச்சைகள் பலம் வந்துட்டே தான் இருக்கும். அந்த வகையில இப்போ வனிதாவோட அண்ணனான அருண் விஜய நேரடியா தாக்கி பேசி இப்போ மறுபடியும் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்காங்க. அருண் விஜய் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நேத்து பிளட் டொனேட் பண்ணியிருந்தாரு. அந்த பிளட் டொனேஷன் வீடியோவை வனிதா ஷேர் பண்ணிருக்காங்க. ஷேர் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்புள்ள அண்ணா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள், கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். ரத்த தானம் பண்ணி மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்க சொந்த ரத்தமான தங்கச்சிக்கு கொடுக்க வேண்டிய உரிமையையும் சொத்துக்களையும் கொடுங்க. சொந்த ரத்தத்தோட சாபத்தை வச்சுக்கிட்டு மத்தவங்க கிட்ட புண்ணியத்தை தேடுறது வேஸ்ட்னா வாழ விடு அப்படின்னு நேரடியா அருண் விஜய தாக்கி வனிதா விஜயகுமார் இந்த போஸ்டை போட்டிருக்காங்க. வனிதாக்கும் விஜயகுமார் குடும்பத்துக்கும் பல வருஷமாவே பிரச்சனை போயிட்டு இருக்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்களும் ரொம்ப வருஷமா இதை பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க. இந்த பிரச்சனையால வனிதா அவங்களோட மகன் ஸ்ரீஹரியை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. ஸ்ரீஹரி அவரோட தாத்தா விஜயகுமார் கூட தான் இப்ப இருக்காரு. வனிதா அவங்க மகன் ஸ்ரீஹரி ஹீரோவா அறிமுகமாக போறத பத்தியும் ரொம்ப எமோஷனலா பேசியிருந்தாங்க. ஸ்ரீஹரி ரொம்ப நாளா ரொம்ப வருஷமாவே லைம் லைட்ல இல்ல. ஸோ திடீர்னு என் பையன் ஹீரோவா அங்கே ஒரு ஹீரோ நிற்கும் போது பட் ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் ஹிம் அண்ட் ஐ டெஃபினெட்லி விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட். ஐ ப்ரே ஃபார் ஹிம். எப்போவுமே எந்த தாயும் அது ஒன்றும் அது சொல்லி இது சென்டிமெண்ட்லாம் கிடையாது. தாய் தான். ஸோ அந்த ஒரு இதில் ஐ எம் ஸோ ப்ரவுட். ஆனால் ஸ்ரீஹரி எந்த இடத்துலையும் அவங்க அம்மா வனிதாவை பற்றி பேசுறதே இல்லை. ஸ்ரீஹரி மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த விஜயகுமார் ஃபேமிலியும் வனிதாவை பற்றி பேசுறது கிடையாது. வனிதாவும் ஒரு இன்டர்வியூவில் ஏதாவது ஃபங்க்ஷனில் என்னை பார்த்துட்டா அப்படியே வேற பக்கமாக போயிடுவாங்க, என்கிட்ட பேசவே மாட்டாங்க. ஒரு ஃபங்க்ஷனில் அருண் விஜயை பார்த்தேன், நேரடியாக போய் அவர்கிட்ட பேசினேன், எப்படி இருக்க அண்ணான்னு பேசி கண் கலங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை வாங்க சரி பண்ணலாம்னு சொன்னேன். அதுக்கு அருண் விஜய், இங்கே வேணாம் அப்புறமா இதை பற்றி பேசிக்கலாம், நீ பார்ட்டியை ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுன்னு சொன்னாங்க. நானும் இங்கே வேணாம்னா வேற எங்கே பேசலாம் சொல்லுங்கன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அங்கிருந்து அவர் கிளம்பிட்டாரு அப்படின்னு அருண் விஜய் கிட்ட பேசின இன்சிடென்ட்டை ரொம்ப வருத்தப்பட்டு வனிதா ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்படி வனிதாக்கும் விஜயகுமார் குடும்பத்துக்கும் பிரச்சனை தொடர்ந்துட்டே தான் இருக்கு. இப்ப மறுபடியும் சொத்து பிரச்சனையை வனிதா இழுத்து விட்டு இருக்காங்க. இது தொடர்பா அருண் விஜய் தரப்புல இருந்து ஏதாவது பதில் கொடுக்கப்படுதா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.